அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். 2 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் குதின்னு குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இப்படின்னு பாஜக மேலே விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி பாஜக அப்படின்னு மீண்டும் அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த குற்றச்சாட்டை வச்சுட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜக ஒரு சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை தாக்கல் செஞ்சுருக்காங்க பாஜக ஆளும் மத்திய அரசு. இதுக்கு தான் வந்து நம்ம எதிர்கட்சிகள் வந்து குதின்னு குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. குற்றச்சாட்டு கண்டனம் அதெல்லாம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அந்த வக்ஃப் வாரியத்தோட வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அது என்னன்னு பாருங்கள், உங்களுக்கு புரியும்படி நான் சொல்லிடுறேன். அதாவது ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து அதிகபட்சமான இடங்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய 3 அமைப்புகள் தான். அதில் என்னென்ன அமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பாதுகாப்பு அமைச்சகம், 2வது வந்து இந்தியன் ரயில்வே, 3வது வந்து வக்ஃப் வாரியம். வக்ஃப் வாரியம் தான் அதிகபட்ச நிலங்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது 3வது அமைப்பு. சரிங்களா? ஃபஸ்ட்டு பாதுகாப்பு அமைச்சகம், 2வது வந்து ரயில்வே, இந்தியன் ரயில்வே, 3வது வந்து வக்ஃப் வாரியம். சரிங்களா? இந்த வக்ஃப் வாரியத்தோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நான் சொல்லிடுறேன், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு 50 சென்ட் லேண்ட் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 50 சென்ட்டில் ஒரு 5 சென்ட் வந்து ஒரு இஸ்லாமிய நண்பருக்கு வந்து நான் விற்கிறேன். சரிங்களா? அந்த 5 சென்ட் அவர் வாங்கினார் இல்லையா, அந்த வாங்கின 5 சென்ட்டை வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வக்ஃப் வாரியத்துக்கு கொடுத்துட்றாரு. ஓகேங்களா? இப்போது நான் வந்து அந்த இஸ்லாமிய நண்பருக்கு 5 சென்ட் விற்றுட்டேன்னா மீதி 45 சென்ட் இருக்கா, 45 சென்ட்டை நான் வேறு யாருக்காவது விற்கணும் அப்படின்னா வந்து அந்த வக்ஃப் வாரியத்தில் வந்து நான் வந்து என்ஓசி வாங்கணும். ஓகேங்களா? நான் எதுக்கு வாங்கணும்? அதாவது அவருக்கு அந்த இஸ்லாமிய நண்பருக்கு விற்றது வந்து 5 சென்ட் தான். ஓகேங்களா? மீதி 45 சென்ட்டுக்கு நான் எதுக்கு என்ஓசி வக்ஃப் வாரியத்தில் போய் வாங்கணும்? தேவையே கிடையாது. இந்த மாதிரி வேலைத்தனம் தான் இங்கே நடந்து கொண்டு இருந்தது இவ்வளோ நாளாக. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது மத்திய அரசு. இப்போது நான் ஒரு ரியலான டேட்டா பேஸ் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. த ஏரியா ஆஃப் பாகிஸ்தான் இஸ் 8.81 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர். ஓகேங்களா? பாகிஸ்தானோட பரப்பளவு வந்து 8.81 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர். ஓகேங்களா? த ஏரியா ஆஃப் வக்ஃப் போர்ட் இஸ் 9.40 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். ஓகேங்களா? வக்ஃப் போர்டோட அந்த நிலங்கள் இருக்கு இல்லையா, அதோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா 9.40 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர். ஓகேங்களா? அதாவது 1 பாகிஸ்தான் வாஸ் கிரியேட்டட் அவுட் சைட், 1 பாகிஸ்தான் வாஸ் கிரியேட்டட் இன்சைட். இவ்வளோதான் மேட்ரு. அதாவது பாகிஸ்தானோட பரப்பளவை விட இந்த வக்ஃப் வாரியத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிலங்களோட அளவு வந்து அதிகங்க. அதாவது திருச்செந்துறை கோயில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த திருச்செந்துறை கோவில் வந்து 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. சரிங்களா? 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அந்த கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள் எப்படி வக்ஃப் வாரியத்தோட கட்டுப்பாட்டில் வந்தது? இது என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வி. யாராவது பதில் இருந்தால் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். அடுத்து வந்து நம்ம மத்திய அரசு தாக்கல் செய்த அந்த திருத்த சட்ட மசோதாவில் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து அறநிலைத்துறையில் இந்துக்கள் அல்லாதவர்களும் இருக்கிறார்களோ அதே போல் வக்ஃப் வாரியத்திலையும் வந்து இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் 2 பிரதிநிதிகள் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ரூல்ஸை கொண்டு வராங்க. இப்போ வந்து ஒரு நிலம் வக்ஃப் வாரியத்தோட கீழே வருமா இல்லையா அப்படின்றத முடிவு செய்யும் அதிகாரம் வக்ஃப் வாரியத்துக்கு கிடையாது அப்படின்னு அந்த மசோதா சொல்லுது. இதுக்கு தாங்க எதிர்கட்சிகள் குதின்னு குதிக்கிறாங்க. எதிர்கட்சிகள் குதிக்கிறது வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நிற்பது போல் அவங்க சித்தரிக்கிறார்கள். அதெல்லாம் ஒரு புடலங்காயும் கிடையாது. முழுக்க சிறுபான்மையினரோட ஓட்டுக்காக, அவங்களோட வாக்குக்காக தான் இவங்க இந்த நாடகத்தை நடத்திட்டு இருக்காங்க. அது என்னைக்கு சிறுபான்மையினர் மக்களுக்கு புரியுமோ என்பது தான் தெரியல. தற்போது அந்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. விரைவில் அமலுக்கு வரும் இந்த இந்திய திருநாட்டில் அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.